அளிக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பல்லாண்டு வாழ்க. ஒரு வண்டியை இழுத்து பொழைக்க கூடாதா?
திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, உன்னுடைய அருளால இன்னைக்கு நல்ல வரும்படிப்பா. நம்ம ஒப்பந்தப்படி உனக்கு சேர வேண்டிய பங்க உன்னுடைய உண்டியிலேயே போடுறேன். ஆபத் பாந்தவா, என்னையும் என்ன சேர்ந்தவங்களையும் நல்லா வச்சிருக்கணும்பா. அண்ணே, எப்ப வந்தீங்க? நான் இந்த பூமிக்கு வந்து 48 வருஷம் 3 மாசம் 3 நாள் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆச்சுமா. நான் உங்க வயசு கேட்கல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்டேன். அதுவா, பரமாத்மா நமக்கு அளக்க வேண்டிய படிய இன்னைக்கு சீக்கிரமா அளந்துட்டாரு. நானும் சீக்கிரமா வந்துட்டேன். தங்கச்சி கண்ணு, 100 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு என்ன டிஃபன் செய்யணும்? என்ன டிபன்? இன்னைக்கு சனிக்கிழமை சக்கரை பொங்கல், வடை, பாயாசம். சக்கரை பொங்கலை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிண்ணம் நெய், அத அப்படியே கவுத்து தள தள தளன்னு மிதந்துகிட்டே இருக்கணும். நான் வந்த உடனே கையில ஒரு கரண்டி அள்ளி வை. பத்திக்கிச்சோ விட்டுக்குச்சோ விட்டுக்குச்சோ பத்திக்கிச்சோன்னுட்டு அப்படியே லாபாக்குன்னு வாயில போட்டுக்கிறேன். செலவை பயந்து பயந்து பண்ணாத, தாராளமா பண்ண. அவன் இருக்கல்ல, யாரு? அவன்தாமா குசேலன குபேரனாக்குனானே கண்ணன், நம்ம குலதெய்வம் வெங்கடம். பிரயாணம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நீ எப்படி எப்பா இருக்கிற? ஏமா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? பொண்ணு எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கா? அண்ணிய கூட்டிட்டு வர்றீங்களா? அண்ணிய கூட்டிட்டு வந்து தான் நினைச்சேன். அவ உண்டா இருக்கிறா. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப குண்டாயிட்டா. குண்டா கூட்டிட்டு வந்தா எங்க லக்கேஜ் கேட்பாங்களோன்னு நான் மட்டும் வந்துட்டேன். பரமசிவத்துக்கு இன்னும் அந்த குறும்புத்தனை போகல. என்கிட்ட இப்படி குறும்பு இருக்கிறதுனால தான் வரிசையா 6 பிள்ளைய பெத்து எடுத்தேன். அடுத்ததும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓ சாரி சாரி சாரிப்பா. அடிக்காத, சாப்பாடு போட்டு அடிப்பா. பரமசிவம் மலேசியாவில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் கையுடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா செய்யறது? எங்க அப்பா செத்த பிறகு அந்த மலேசியாவில் இருக்கிற கிளாஸ் ஃபேக்டரியை நான் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. அதனால அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறது பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது என்னமா பெருமை? எந்த விதமான வசதியும் இல்லாத ரங்கராஜனை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய லாபத்துல பாதி பங்கு போட்டு கொடுக்குதே சிவராம, இத நினைச்சல்லவா பெருமைப்படணும். ஆமாமா சிவராமனே, நான் வெறும் நண்பனா மட்டும் நினைக்கல, என் மனசுக்குள்ள நான் கும்பிடுற தெய்வமா நினைக்கிறேன். ஷேடா, என்ன ஃபார்மாலிட்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம 3 பேரும் பாலிய நண்பர்கள்ங்கறத மறந்துட்டீங்களா? டிஃபன் ரெடியா இருக்கு? ரெடியா இருக்குங்க. வாங்க சாப்பிட போறோம். வாப்பா. சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுது சார். இந்த பிசினஸ் நமக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. நீங்க என்னடா வெறும் 2.5 லட்சத்தை தான் கணக்குல காட்ட சொல்றீங்க. எனக்கு இன்னமும் பயமா இருக்கு சார். என்னையா இது புதுசா பயப்படுற? செலவு அதிகமா காமிச்சு அதுக்கு தகுந்தபடி வவுச்சரை தயார் பண்ண வேண்டியதானே? இருந்தாலும் ப்ராஃபிட் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு பாஸ் சந்தேகப்படுவாரே சார். பாசாவது என் மேல சந்தேகப்படுறதாவது? யோ, அந்த ஆளுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி அந்த ஆளுக்கு 2.5 லட்சம், என்னுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி எனக்கு 17.5 லட்சம். அதுல அரை உனக்கு இருக்குல்ல, அரை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மணி சார், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி என்னாச்சு? ஒரு நல்ல இடமா வந்திருக்கு சார். முடிச்சிட வேண்டியதானே? கையில கொஞ்சம் பணம் குறையுது சார். பணத்துக்காக கவலைப்படுறேன். சாயந்தரம் வீட்டுக்கு வா, நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? யார கட்சியா இப்படி செஞ்ச? என்னப்பா, என்னது காலையில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நானா இருக்கிறனால சத்தம் போடுறேன். நீயா இருந்தா இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். வழக்கமா ஷிப்பிங் ஏஜென்சிக்கு நாம 2% தான் கமிஷன் கொடுக்கறது. இந்த ஆள் 5% கொடுக்கறது சொல்லிட்டு ஒத்துட்டு வந்துருக்கான். ஆமா சார், இன்னைக்கு பிசினஸ்ல அந்த அளவுக்கு போட்டி அதிகமா போச்சு சார். அதனால தான் ஒத்துக்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, நீ சத்தம் போட்டது சரி, அவர் செஞ்சதும் சரி. அந்த கம்பெனி நமக்கு அடிக்கடி பிசினஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க ரெங்கரை கேட்டு தான் எதையுமே செய்யணும். ஓகே? எஸ் சார். பை த பை, நம்ம கணக்கெல்லாம் ஆடிட்டர் கொடுத்தாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கப்பா, நீ கையெழுத்து போட வேண்டியதான். கம் ஆன். ஏன் செக்ரட்டரி சார், நம்ம கார்டனுக்கு தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊத்துறது இல்லையாமே, இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அவன மாதிரி உண்மையா உழைக்கிறவன பார்க்கவே முடியாதுங்க சார். எப்படி சார்? போன வாரம் 3 நாள் விடாம மழை பெஞ்சது. மழையிலயும் கொடைய பிடிச்சுக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா சார். மழையில கொடைய புடிச்சிட்டு செடிக்கு தண்ணி ஊத்துனானா? ஆமாங்க சார், அவன் அவ்வளவு சின்சியர் ஒர்க்கர் சார். அவன மாதிரி கிடைக்காதுங்க சார். அவன மாதிரியும் கிடைக்காது,
உன்ன மாதிரியும் கிடைக்காது. அப்பா இந்த மாசம் போனா 1100 ரூபாய். வழக்கமா 1000 தானே தருவே, என்ன 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா? மதுரையில இருந்து என் ஃப்ரெண்ட் இங்க வந்து 2 நாள் தங்கி இருந்தால அதுக்காக அந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கேன். டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிருக்க? நான் என்ன இங்க ஹோட்டலா வச்சிருக்கிறேன்? உன் ஃப்ரெண்ட் வந்து இங்க தங்க வச்சு உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பேனா? அப்பா நீங்க கேட்கலனால எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பே இல்ல. என்னையா சார், ஒவ்வொரு மாசமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இங்க வந்து தங்க சொல்லுங்க சார். எதுக்கு? நீங்க சொன்ன மாதிரி இத ஹோட்டலாவே மாத்திட்டா. முதல்ல உன்னமா பொறுத்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து அந்த எக்ரிமெண்ட் பத்தி நீ பேசணும். ஓகே? ரங்கா, நான் வெளியூர் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதாவது ஆபீஸ் ஃபைல கையெழுத்து போடணும்னா சொல்லு, இப்பவே போட்டு போயிடுறேன். எல்லாத்தையும் நேத்தே போட்டாச்சே. அப்புறம் போயிட்டு சார், என்ன மேனேஜர்? சார், நம்ம ரத்னா ஷிப்பிங் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போன் பண்ணாரு. நாம கொடுத்த கொட்டேஷன்லாம் ஓகே பண்ணிட்டாங்களாம். இஸ் இட்? ஃபாரின் போகும்போது நல்ல நியூஸா கிடைச்சிருக்கு. வெரி குட். இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல எக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொண்டு வர சொல்லிருக்காங்க சார். என்னையா எக்ரிமெண்ட்ல சிவராமன்ல கையெழுத்து போடணும். அவர் இன்னைக்கு ஊருக்கு போறாரு, எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ உடனே டைப் பண்ண சொல்லு, நான் கையெழுத்து போட்டு போறேன். எக்ரிமெண்ட் எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா. அதுலயும் இது புது கம்பெனி. நீ ஊருக்கு போயிட்டு வா, அது வரைக்கும் நான் அந்த எம்டி கிட்ட டைம் கேட்டுக்கிறேன். நானும் அதுக்குள்ள அந்த பிசினஸ் வேற யாருக்காவது போயிடும். ஒண்ணு செய், நீ ஸ்டாம்ப் பேப்பரை கொடு, நான் சேஃப்டி கையெழுத்து போட்டு போறேன். நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஃபில் அப் பண்ணிக்க. அப்படியா சொல்றேன்? சரி, டைம் ஆகுதுல்ல? அப்புறம் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். யாரு? 10 பேர் கேவலமா பேசுற அளவுக்கு தங்கச்சி நடந்துக்குச்சு பாத்தியா? நீ ஏன் மனச போட்டு குழப்பிக்கிற? சீக்கிரமா ஒரு மாப்பிளைய பார்த்து சட்டு புட்டுன்னு தங்காச்சி கண்ணாலத்தை முடிச்சிடு. எனக்கும் அந்த ஆசை இருக்குடா. என்னதான் ஏழைப்பழையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு 10,000 ரூபாயாவது வேண்டாமா? சுமதி, இங்க வா. என்னென்ன? எங்க போயிட்டு வர? வீட்டு வாடகை கட்டிட்டு வர. அதுக்கு ஏது பணம்? அவர் கொடுத்துட்டு போனாரு. அவர் என்ன? நம்ம வீட்டுக்கு வருவார்ல ராஜா, அவரு. நம்ம வீட்டு வாடகையை கட்டுறதுக்கு அவன் யாரு? வாடகை பணத்துக்காக அவர் பணம் கொடுத்துட்டு போகல. நாளைக்கு பொது படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக கொடுத்துட்டு போனாரு. அப்படியா விஷயம்? அந்த இன்னைக்கு வாடகை கட்ட வேண்டிய தேதி, அந்த பணத்தை எடுத்து போய் தங்காச்சி வாடகை கட்டிட்டு வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. ஏண்டா நீயும் கூட சேர்ந்து ஒத்து உதறியா? டேய் மன்னாரு, நம்ம மாதிரி ஏழைங்க குடும்பத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டா ஊரே ஒண்ணு கூடி பேசும். அதே பணக்காரன் வீட்டுல பெரிய ஓட்ட விழுந்துட்டாலும் அத சிமெண்ட் போட்டு மறைக்க மாட்டானுவ. கட்டு கட்டா நோட்டை போட்டு மறைச்சிடுவானுவ. அண்ணே, உங்ககிட்ட வெளிப்படையாவே சொல்ற, ராஜாவும் நானும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். விரும்பலாம். விரும்புறதுக்கு முன்னால நம்ம யாரு, நம்ம அண்ணனுக்கு என்ன வேலை அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது ரொம்ப தப்பு தங்கச்சி. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அந்தஸ்து பார்த்து நான் காதலிக்கல. இருக்கலாமா, ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம அந்தஸ்த பார்க்க ஆரம்பிச்சுட்டா? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் மனசால நான் ஒரு ஏழையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் சுமதியை மனப்பூர்வமா விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். அதுக்கு உங்க வீட்டு பெரியவங்க சம்மதிக்கணுமே. சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலை எனக்கு இல்ல. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க தங்கச்சி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். பேஷ். அது வரைக்கும் ஜாலியா இப்படி வந்துட்டு போறீங்களா? நீங்க இப்படி வந்துட்டு போறதுக்கு இது ஒண்ணும் தரங்கெட்ட குடும்பம் இல்ல. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க.
நான் நினைக்கிறது என்ன, ஊரே தப்பா பேசுதே. எங்களுக்கு பணங்காசை விட மானம்தான் முக்கியம். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே என்னென்ன நடக்குமோன்னு பயந்துதான் பேசுறேன். புண்ணியவானே, கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா, என் தங்கச்சிய மறந்துடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே. சொல்லிட்டே இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? போறேங்க. நானும் முடிவா ஒண்ணு சொல்றேன். எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நிச்சயமா உங்க தங்கச்சி சுமத்தியா தான் இருக்க முடியும். வரேன். என்னையாடா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு சொன்னேன். ரங்கா, மை டியர் ஃப்ரெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்கடா, நீ பள்ளிக்கூடத்துல படிச்சியே, அதெல்லாம் என்னுடைய பணம்டா. நீ போட்டிருந்த ஷர்ட், பேண்ட் எல்லாமே என்னடா. நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம நடுத்தருவில் அரைஞ்சுக்கிட்டு இருந்த போது உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ஈக்குவலா ஷேர் கொடுத்து என் கம்பெனியில உன்னை சேர்த்தனே, அது நான் தாண்டா. என்னையா சொன்ன? நீ வச்சிருக்கிற பங்களா, இந்த ஸ்விமிங் பூல் எல்லாமே நான் கொடுத்ததுடா. என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? என்னையா சொன்ன? ஐயா, நம்ம வந்து அங்க இருக்கையா? என்னையா சொன்ன? ஏங்க எங்க நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்னையாடா சொன்ன? என்ன சொல்றீங்க? பாவி, கழுத்தை பிடிச்சு தள்ளுறடி. என்னையா சொன்ன? யாரு உங்களை அப்படி சொன்னது? வாங்க உள்ள. கல்யாணி, கல்யாணி, அப்பா பாருமா. அப்பா, என்னப்பாச்சு? என்னப்பா? ஏமாந்துட்டானு, ஏமாத்திட்டானு. யாருங்க ஏமாத்துறா? என்ன நடந்தது? புரியும்படியா சொல்லுங்க. சுகாமி, நீயே சொல்லு. ரெங்கா இருக்கானே, அவனை கூட பிறந்த சகோதரன் மாதிரி வச்சிருந்தேன் இல்ல? ஆமா. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நான் ஊர்ல இல்லாத சமயம் என் கையெழுத்த காமிச்சு 3 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு
என்ன மோசம் பண்ணிட்டானே. அவர் மோசம் பண்ணாரு. காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. கடவுளே, இந்த நேரத்துல இப்படி ஒரு சோதனையா? இந்த நிலையில எனக்கு கல்யாணம் வேண்டாமா? உன் கல்யாணத்தை ஏமா நிறுத்தணும்? உங்க அப்பன் 100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கான். என் பொண்ணோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். உன் புருஷனுக்கும் எனக்கு உள்ள உறவு எப்பவோ அருந்து போச்சு. அப்புறம் ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஊர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துத்தான் அப்ப என் புருஷன் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. இப்ப அவருக்கே தெரியாம 3 கோடி ரூபாய்க்கு கடனாளி ஆயிட்டாரு. உன் புருஷனுக்கு என்ன மாதிரி பிரெயின் இல்ல, அதனால தான் கடனாளி ஆயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷன் நம்பி ஏமாந்து பொண்ணுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கையில இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நகை நட்டு செஞ்சுட்டோம். எப்படி பார்த்தாலும் கல்யாண செலவுக்கு 2 லட்சம் ரூபாவது வேணும். உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்கேன். இத பாரு சிவகாமி, மத்தவங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாம உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வசதி உள்ளவன் இல்ல. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? 2 லட்சத்தை நான் கடனா தான் கேட்கிறேன். நான் என்ன வட்டி கடையை வச்சிருக்கிறேன்? முடிவா சொல்றேன், என்னால எந்த உதவி செய்ய முடியாது. நீங்க மனசு வச்சா முடியும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். உங்க புனிதமான கண்ணீர் அந்த பாவியோட பாதத்துல படவே கூடாது. பேராசை பிடிச்ச மிருகத்துக்கிட்ட மனுஷத்தன்மையை எதிர்பார்க்க முடியுமா? ராஜா, என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதை விட வேற அவமானமே இல்லப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம கல்யாணியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். அங்கிள், வாங்க வாங்க வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. போயிடக்கூடாது, இருந்து முகூர்த்தத்தை நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணும். என்ன பாக்குறீங்க? பொண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ளை இல்லைன்னு பாக்குறீங்களா? அதுக்கு பதிலாக அவங்க அம்மா இருக்காளே. அப்புறம் என்ன கஜில என்ன கொண்டாந்துருக்கிய? 2 லட்சம் ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 2 லட்சமா? என்ன பிரசன்டேஷனா? அடேடே, நான் தான் கல்யாண பத்திரிகையில தெளிவா போட்டிருந்தனே, யாரையும் பொண்ணுக்கு மொய் எழுத கூடாதுன்னு.
படிக்கலையா? அடடே, மறுபடி பத்திரிக்கையை நல்லா படிங்க. அடடே அடடே. துக்கம் விசாரிக்க வர்ற எல்லார்கிட்டையும் இதே மாதிரிதான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நல்லவங்கள ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும்? இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா பணத்தோட ஓடி வந்த? இவங்க 2 பேரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அங்கிள், இவங்க சாகறதுக்கு என்ன காரணம்? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? சீரும் சிறப்புமா மேலதாளத்தோட மாலை கையுமாய மகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சிருந்தனே, அதை சொல்ல சொரியடா? இல்ல என் மகளோட சேர்த்து என் மனைவியையும் சுடுகாட்டுக்கு அனுப்ப போறனே, அதை சொல்ல சொரியடா? இல்ல எல்லாத்தையும் பறிச்சுட்டு இந்த நடுரோட்ல நிறுத்திட்டானே என்னுடைய நண்பன், அதை சொல்ல சொரியடா? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? எதை சொல்ல சொரிய? சிவராமன், இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். ப்ளீஸ். இந்த அதிர்ச்சி என்னாலேயே தாங்கிக்க முடியலையே, இவரால எப்படி சார் தாங்கிக்க முடியும்? ஐயா ஐயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணும் என் பஞ்சாதியும் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அப்போ என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே. நந்தவனமா இருந்த அந்த வீடு பாலைவனமா போச்சையா. ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் நாங்களே ஏத்துட்டு இருப்போமே. பாவி பொண்ணு இப்படி ஒரு முடிவை தேடிட்டாள். நீங்க சொல்றத பார்த்தா கல்யாணி தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஆமாப்பா, தான் கல்யாணத்துக்காக தகப்பன் கடன்பட்டு அவமானப்படக்கூடாதுன்னு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன இந்த அம்மாவும் அதே கிணத்துக்கு பலியாயிட்டாங்க. இந்த பாவமெல்லாம் அந்த பாவிய சும்மா விடுமா? நல்லா வாழ்ந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டானே. அவன் நாதே இல்லாம நடுத்தர நிக்கதான் போறான். அவன் புள்ள குட்டி எல்லாம் நாசமாத்த போக போகுது. அம்மா, என்னப்பா இது அதிசயமா இருக்கு? திருட வந்தவன் எல்லா பணத்தையும் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். அதுதானே, கரெக்டா 2 லட்சத்தை மட்டும் எடுத்திருக்கான்னா திருடன் வெளியிருந்து வந்திருக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தர் செஞ்சிருக்கான். அப்ப உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு புதைச்சு கேட்டா உண்மையை சொல்றானுங்க. நீ ஒரு புரியாத பொண்ணுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் இல்ல மாட்டிப்பேன். அதெல்லாம் அசுத்த பணம். அசுத்த பணம்னா? கணக்குல காட்டாத பணம்னு. அப்படின்னா இது இப்படியே விட்டுற போறீங்களா? விடுவேனா? நம்ம வீட்டுல வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உண்மையை கக்க வைக்க போறேன் பாரு. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பா கேட்காம இவ்வளவு பணத்தை திருடி இருப்ப? பயமுடி, ஏதாவது பேசினா பல்ல கழட்டிடுவேன். அப்பா ஏய், எதுக்கு நான் எடுத்தேன்? நீங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான். பாவமா? என்னடா சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம குடும்பத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியோட வாழ வச்சிருக்காங்களே அந்த சிவராமன் அங்கிள், அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு நயவஞ்சகமா ஏமாத்தி பல கோடிகளை மோசம் பண்ணீங்களே, அது பாவம் இல்ல? தான் மக கல்யாண செலவுக்காக அந்த சிவகாமி அம்மா உங்ககிட்ட உதவி கேட்டு காலை பிடிச்சு கெஞ்சி கதறி கேட்டாங்களே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அவங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்களே, அது பாவம் இல்ல? ஆமா ராதா, அப்ப செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்காகத்தான் இந்த உத்தம புத்திரன் சொந்த வீட்டிலேயே திருடிட்டு ஊர் பேரே தெரியாதவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஏண்டா, என்ன நெஞ்செடுத்தா நீ இப்படி செஞ்சுட்டு வந்திருப்ப? பெரிய வள்ளல் இவரு கடத்தேங்க எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வந்திருக்காரு. ஆமா, அவங்கதான் மான மரியாதை எல்லாம் பாக்குறவங்களாச்சே. அந்த பணத்தை ஓசியில வாங்க அவங்களுக்கு வெக்கமா இல்ல? சொரண கெட்ட ஜென்மங்க. இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசின இங்க நடக்கிறது. டேய், எதுக்காக இந்த பணத்தை அங்க எடுத்துட்டு போனனோ அது அவங்களுக்கு பயன்படாமலே போயிடுச்சு. ஏற்கனவே கடனாளியான தன் தகப்பன் தான் கல்யாணத்துக்காக மறுபடியும் கடன் பட்டா
தன் குடும்ப கௌரவமே போயிடும் நினைச்சு தன்மானம் உள்ள அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன அந்த அம்மா அவளோடய சேர்ந்து போயிட்டாங்க. மணமேடையில இருக்க வேண்டிய அந்த பொண்ணு இப்ப பிணமாயிட்டா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இத பணத்தை எடுத்துட்டு போய் நீங்களே கட்டிட்டு அழுங்க. உங்களால ஒரு நல்ல குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அவங்க தலையெடுத்து இப்படி நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரம் நீங்க இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடா. இப்பெல்லாம் நம்பி தீடு வாங்க முடியாது. என்ன அறிவு கெட்டவனே, முன்னெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், நடிகர் திலகன் சிவாஜி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தியேட்டர் ஜனம் உள்ள போவோம், டிக்கெட் கிடைக்காம 7 தியேட்டர் ஜனம் வெளியே வரும். பிளாக்ல டிக்கெட் விப்பம் பாரு, அப்படி விப்பேன். பாக்கெட் எல்லாம் பணமா வழியண்டா. வீட்டுக்கு போனா எறாதான், சொராதான், மீன் தான், வறுவல் தான், பொரியல் தான். இப்ப ஊறுகாய்க்கே லாட்டரி அடிக்க வேண்டியதா இருக்குதாடா. கிருஷ்ணா, உங்களை தேடிதான் வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கேன். ஏன் ராஜா? ஒரு முக்கியமான வேலை. எல்லா விஷயமும் விவரமா சொல்றேன். முக்கியமா வரீங்க? நான் சொல்றதை கேளு. இந்த மாத்திரையாவது சாப்பிடப்பா. குடு போடுறேன். வெத்து பேப்பர்ல தானே. நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க போடுறேன். உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்க கூடாது, நானே கொடுத்திருப்பனே. ஏப்பா என்ன ஏமாத்தனே? அடடே, ஏப்பா என்ன ஏமாத்தனே? அடடே. வாங்க. நான் சொன்னேனே, சிவராம் அங்கிள். வணக்கங்க. அடேடே, வாங்க வாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்குங்க உங்களை வீடு தேடி வந்து நானே பத்திரிக்கை கொடுத்தங்க. எங்க கல்யாணத்துக்கு வரலீங்க? அடடே அடடே. கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு அங்கிள், ஆனா அந்த நேரத்துல அவர் ஊர்ல இல்ல. அடேடே, வந்தது வந்தீங்க, போயிடக்கூடாதுங்க. இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகணுங்க. அடேடே, என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? அவங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போவாங்கப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கவா. சாப்பிட்டு பாப்பா. ராஜா, இவரை பத்தி நீ என்கிட்ட சொன்னியே, அப்ப கூட நான் வருத்தப்படல. இப்ப நேரா பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. பாவம். கோயிலா இருந்த இந்த வீட்டை குட்டிச்சோறாக்கிட்டானே சண்டாள பய. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அதுக்காக உங்களை ஒரு கருவியா பயன்படுத்த போறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் தேவை. என்ன எல்லாரும் சேர்ந்து என் தலையில குழம்பு வைக்கிறீங்களே, பிச்சு குழப்புறீங்களே. ஒரு கல்ல 2 மாங்காய் விழணும். ஒரு கல்லுல 2 மாங்காவா? அதெல்லாம் சின்ன புள்ளையில ஆடின ஆட்டம். சுத்த தேங்காயா இருக்கிறிய. வேணாம், உரி அடி. நீதான் கிருஷ்ணன் ஆச்சே. விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும், மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியா விஷயம்? வீட்டு தேடி வந்திருக்கு, அதை உதறி தள்ளிடாதப்பா. நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? இதுல உன் தங்கச்சி வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி பெரிய இடமாவும் வந்திருக்கு. அதுக்காக அவரோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூஜாவா இருக்க சொல்றீங்களா? நீங்க என்ன தாஜா பண்ணாலும் இந்த ராஜா கிட்ட நடக்காது. சமயம் பார்த்து கழுத்த இருக்கிறியே, கொஞ்சமா நஞ்சமா கோடிக்கணக்கான சொத்தாச்சே. அடுத்தவன் சொத்துக்கு ஏன் இப்படி பேயா அலையறீங்க? இருக்கிறது போதாதா? ராஜா, எல்லா விஷயத்திலையும் எனக்கு நீ நேர்மாறாகவே இருக்க. இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? உன்னை பெத்த அப்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிளீஸ். என்னப்பா அது? இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்காக என் லட்சியத்தை விட்டு கொடுக்குறேன். பட் ஒன் கண்டிஷன். என்னது? சில விஷயத்துல நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். சில விஷயத்துல என்னப்பா? எல்லா விஷயத்திலையும் நீ சொல்றபடியே கேட்கிறேன். அந்த கோடீஸ்வரன் எனக்கு சம்பந்தியானா போதும். பாருங்க பாருங்க பாருங்க, அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. வாங்க போலாம். வாங்க மிஸ்டர் ரங்கராஜன், உங்க பிள்ளை என்ன சொல்ற? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப பெரிய இடமா இருக்கேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் உங்களை பத்தி எடுத்து சொன்னேன், ஓகேன்னுட்டான். வாட் மிஸ்டர் கிருஷ்ணன்? மாமா, இந்த சம்பந்தம் எனக்கு பூரண சம்மதம். வா. அதனால இவங்க வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்க 2 பேரும் நம்ம தம்பியையும் நம்ம தங்கச்சியும் வந்து பார்க்கணும்.
அதனால என்ன பண்ணுங்க, இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய ராவோட ராவா கொடுத்து ஒரு பங்களா வாங்கிடலாம். செக்கங்கடா. செக் ஏது? எச்சக்கலனா காட் கொடுக்க பிளாஸ். உன் பேரை சொன்னாலே போதா கிருஷ்ணா. பாபு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அந்த ரங்கராஜன் பையன் இருக்கிறானே, அவனுக்கு நம்முடைய ரகசியம் ஒரு பிட்டு கூட தெரியப்படாது. டேய் பாபு, ரங்கராஜனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் ஒரு மலைப்பாம்பு. ஆளை அப்படியே அலக்கா முழுங்கிட்டு எலும்ப 7 மாசம் பொறுத்து வாந்தி எடுப்பான். அது மட்டுமா, இவர் மூக்குல ஒட்டி இருக்கிறாரே முனிரத்னம், அது துண்டு துண்டா எகிறோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. நாங்க எப்படி நடந்துக்கிறோங்கிறத நீங்களே பாருங்கண்ணே. There you are. ஏன் சார், ராஜா போன் பண்ணி வக்கீலா நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறேன்னாரு. அவன் இது வரைக்கும் வரலையே சார்? அவன் வக்கீல் போட்டு வாடகைக்கு வாங்கிட்டு இல்ல. எந்திரிங்க, நேரமாச்சு. என்னது சினிமால ஒரு மாதிரி காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு? புருஷனை தெய்வமா நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் தெய்வம் இல்லையே. சரி சரி, எந்திரிச்சு காஃபி குடிங்க. ம்ஹும். ம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்னங்க இது? இப்பதான் குளிச்சுட்டு வரேன். அதனால என்ன, மறுபடியும் குளிச்சா போகுது. ஐயோ விடுங்க, ரொம்பதான் ஆசை. அதெல்லாம் முடியாது. புருஷனுக்காக ஒருத்தர் என்னென்னமோ தியாகம் பண்றா, நான் அதே கேக்குறேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்திருச்சு நல்லா குளிச்சுட்டு தாம் புருஷன் தீர்காயுசா இருக்கணும்னு நினைச்சு தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு காலை தொட்டு கும்பிடுவாங்க. இவன் என்னடானா எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கா. இவன் நினைக்கிறாளோ இல்லையோ, நான் தீர்காயுசா இருக்கணும்பா. ராதா, ராதா. என்ன டார்லிங் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு? டைம் ஆச்சுமா, எந்திரிச்சு காபி சாப்பிடுமா. ஐயோ ராதா, நான் இப்பதான் சுத்தமா குளிச்சிட்டு வந்திருக்கேன், மறுபடியும் குளிக்க வச்சிடாத ப்ளீஸ் ராதா. என்னம்மா நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் எதுக்கா இருக்கேன்? இந்த வீட்ல எத்தனை வேலை தான் நீங்க ஒருத்தரே பாப்பீங்க? உங்களுக்கு உதவியா இந்த வேலை கூட நான் பண்ணக்கூடாதா? அதுக்கு இல்லம்மா, வந்து இது பாருங்க, வீட்டு வேலை செய்யாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சமையல் வேலை எல்லாம் இனிமே நான் தான் பார்க்க போறேன். நீங்க பேசாம போய் உட்காருங்க. போங்க. மாணிக்கம், மாணிக்கம். இத வந்துட்டமா. மூஞ்ச பாரு. மாணிக்கம், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏமா இந்த புடவை துவைச்சு அயன் பண்ணி வைக்க சொன்னா ஒண்ணுமே பண்ணாம அப்படியே மடிச்சு வச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? சத்தியமா சொல்றமா, நீங்க சொன்ன மாதிரியே சுத்தமா துவைச்சு நல்லா இஸ்திரி போட்டுதாமா வச்சேன். அந்த லட்சணத்தை நீயே பாரு. ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. என்னதான் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம்? அந்த மாதிரி இவர் நடந்துக்கலையே. சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத. உன் துணியெல்லாம் நானே துவைச்சு அயன் பண்ணி தரேன், போதுமா? நல்லா இருக்க. ஏப்பா பாபு, உன் தங்கச்சி எனக்கு வீட்டுக்காரியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அதானே சுமதி, இவளுடைய துணி துவைச்சு போட உனக்கு என்ன தலையெழுத்தா? நாம இருந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் மறந்துட்டியா? உணர்ச்சி வசப்படாத பாபு, உணர்ச்சி வசப்படாத. சுமதி என்கிட்ட சொல்லிருக்கா, மலேசியாவுல உங்க வீட்டுல சுவிட்ச் போட்டா பஜ்ஜி வரும், பட்டன் நமக்குனா மட்டன் வரும். அந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தவளை இவளுக்கு வேலை செய்யறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அழறதுக்கு மட்டும் 5 பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா எங்க அண்ணன் அழவே கூடாதுன்னு டாக்டர் சிவிரா அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஆமாமா, எந்த அளவுக்கு பாசமா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை அவரே என்கிட்ட சொன்னாரே, சுமதி இல்ல நம்ம சுமதி கான்வென்ட் படிக்கிறப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாதாரண பெரும்பாலும் அடிச்சா தனக்கு கௌரவ குறைச்சல் நினைச்சு அடிக்கிறதுக்காகவே டீச்சருக்கு தங்கத்தால பெரும்பு வாங்கி கொடுத்தாராம். கோல்டன் ஸ்டிக் அடிக்கிறதுக்காக. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு 2 பேரும் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணு அவங்கள வேலை செய்ய சொல்லல. பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் சும்மா இருந்தா எப்படி? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும். அப்படின்னா உங்க தங்கச்சி எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றீங்களா? ஐயோ பாவம், காலையில எந்திரிச்சோன்னா அவங்க பல்ல அவங்களே தேய்ச்சுக்கிறாங்க, அவங்க உடம்ப அவங்களே தேய்ச்சு குளிச்சுக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் அவங்களே போட்டுக்கிறாங்க, அவங்க சாப்பாட்டை அவங்க கையாலேயே எடுத்து சாப்பிடுறாங்க. இதெல்லாம் கஷ்டமான வேலை இல்லைங்களா? இதுக்கு போய் நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன டீஸ் பண்றீங்களா? அப்பா வரட்டும் பேசிக்கிறேன். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன ராதா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? தீபாவளிக்கு பட்டுப்புடவை எடுக்கத்தான். ஏன் சாதாரண வாயில் படம் எடுத்து கட்டிக்கிட்டா தீபாவளி கோச்சிட்டு போயிடுமோ? என்னங்க இது, நம்ம வீட்டுல வாயில் புடவை எடுத்து கட்டிக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லுக் பேபி, புருஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான்
பொண்டாட்டி அலங்காரம் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இல்ல. இப்ப பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? இத பார், அனாவசியமான செலவுக்கெல்லாம் நான் பணம் தர மாட்டேன். வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. எங்க அப்பா கிட்ட இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? இந்த வீட்டை தவிர இருக்கிற சொத்தை எல்லாம் எங்க அப்பா உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரு. பாபண்ண, எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வேணும். கிருஷ்ணன் மலேசியால இருந்து வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன். எதுக்குமா 25,000 ரூபாய்? அது வந்து இவ பட்டுப்புடுவதுக்காக கேட்கல, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறதுக்காக தான் கேக்குறா. தேங்க்யூ பாபு. என்னது 1 லட்சத்துக்கு எழுதி வச்சிருக்க? 1 லட்சமா? ஏன் இப்படி வாய் பொளக்குற? எங்களுக்கு 1 லட்சம் ₹1 நோட்டு மாதிரி. ஆமாமா. இத பாரு ராதா, என் பேர்ல எழுதி வச்சிருக்கிற ரப்பர் எஸ்டேட்ல வர வருமானத்தை எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இவங்க அண்ணன் மலேசியன் கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை 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 இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தைன்னா அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடுமா? அது ஒரு ரப்பர் விஷயமாச்சே, இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏயா செக்ரட்டரி? எஸ் சார். சிங்கப்பூர் ஃபிளைட் எத்தனை மணிக்குயா வருது? 7 மணிக்கு வருதுங்க சார். எவனோ ஒருத்தன் அதுல வர்றான்னு சொன்னியே, யாரவன்? எவனோவா? அவர் சார், மிஸ்டர் ஜே ஜூ. அவர் வரார் சார். அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் மிஸ்டர் கிருஷ்ணனும் மிஸ்டர் தினோபாலும் ஏர்போர்ட் போயிருக்காங்க சார். ஏமா ராதா, சேச்சே சூச்சு சி வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்கம்மா அந்த பேரு. அவன் பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி நம்ம மாப்பிள்ளை நம்ம பணத்தை எல்லாம் எடுத்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறாரேம்மா. பாரு, மூக்க முட்டை குடிக்கிற பசங்களை எல்லாம் பாரு, அசல் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு எரியுதுமா. ஐயா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வேற பபுரு சரியில்லடா, போற. ஏயா, இந்த ஜே ஜூங்கிறது யாருங்கய்யா? ஆஹா, என் சித்தப்பன் போடா. உங்க ஏய், வர்றவங்களை இன்வைட் பண்ணாம இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி? வர்றவங்க யாருன்னு எனக்கே தெரியாது. நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? ஏய், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். யார் வந்தாலும் நாம தான் இன்வைட் பண்ணணும், இல்லீங்களா மாமா? ஆமா மாப்பிள, நல்லா போய் கவனிமா. வாடி. யோ செக்ரட்டரி. எஸ். யாரியா அந்த சேச்சே சூச்சு? எங்க பாஸுக்கு அவரு தெய்வம் மாதிரி. என்ன ஒரு குரங்கு அடிச்சிட்டு வர்றாங்க? வாய மூடுங்க சார். அவர்தான் மிஸ்டர் ஜே ஜூ. இந்த குரங்கா? மிஸ்டர் ஜே ஜூ, இதுதான் என்னுடைய சம்பந்தி. இவரு கை கொடு. ரவுடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜே ஜூவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பா ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம். அந்த பாக்கிய தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் செலவை என் சம்பந்தி ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்ன போது பாருங்க நீங்க. அது பின்னுதோ பிரிக்குதோ பின்னாலதான் தெரியும். ஜே ஜூ, கேக் வெட்டுறீங்களா? கேக் வெட்ட மாட்டேன். ஏன் கேக் வெட்ட மாட்டேன்றாரு? என்ன கோபம் இவருக்கு? சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. வாட்ச்மேன் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறான். நான் ஹிஸ்டரியில பார்த்தேன். மிஸ்டர் சிவராமன், நவ் யூ ஆர் ஆல் ரைட். உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னும் 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறேன். ராஜா, நான் நல்லா ஆகணும்னு நீயும் பரமசிவமும் ரொம்ப சிரமம் எடுத்துக்கிட்டீங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். என்ன அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு காலம் பூரா நான் உங்களுக்கு சேவை செஞ்சாலும் அதுக்கு ஈடு செய்ய முடியாது. வேடுப்பா, அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். அப்பா, முதல்ல இந்த ஜூஸ குடிங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீ என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க. செக்ரட்டரி, அண்ணன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அண்ணாந்த படுக்கையா?
பாச பார்க்க வந்தீங்களா? ஹலோ 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 ரங்கராஜன். வந்து ரொம்ப நேரமாச்சோ? இல்ல இப்பதான் வந்தோம். மிஸ்டர் டினோபால், நீங்க சொன்னபடி ஜப்பான் ஃபேக்டரி ஸ்டாம்பு செலவு கீழா என் பங்களாவை மாப்பிளை பேர்ல எழுதி வச்சுட்டேன். இந்தாங்க பத்திரம். தேங்க்ஸ். என்னங்க மாமா நீங்க? அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு பங்களா, அதையே நீங்க எழுதி வாங்குனீங்க. இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. சரி, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க வச்சுக்கலாம்? நம்ம சைதாப்பேட்டையில வச்சுக்கலாம். சைதாப்பேட்டையா? இது இல்லீங்க மிஸ்டர் ரங்கராஜ். அதாவது வண்ணாந்துறைக்கு பக்கத்துல சைதாப்பேட்டை மெட்ராஸ்ல இருக்கு, அது இல்ல. இது சின்ன ஜப்பான்ல இருந்து 27வது கிலோமீட்டர்ல போனோம்னா அந்த சைதாப்பேட்டா அப்படின்னு ஒரு இடம். அங்கதான் பெரிய மனுஷால எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றது. 12ஆம் தேதி நீங்க, உங்க டாக்டர், நானும் 3 பேரும் பிளைட்ல போறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஃபேக்டரி அலக்கா எடுத்து உங்க மக கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க டெக்கு செய்வீங்களோ இல்ல கொக்கு செய்வீங்களோ, தட் இஸ் யுவர் வில் அண்ட் ப்ரெஷர். அப்ப நாங்க வர்றோம். வர்றோம். Bye. டினோபால் வர்றோம். என்ன செக்ரட்டரி சார், ஐயாவும் அம்மாவும் எதுக்கு ஜப்பான் போறாங்க? அங்க முள்ளங்கி சீப்பா இருக்கான், ஆனா வாங்கிட்டு வரலான்னு. போடா, கேட்க வந்துட்டான். போய் மத்த வட்டிகளை கொண்டா. ஏன் சார், ஜப்பான் ஃபேக்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு உடனே திரும்பி வந்துருங்க இல்லையா? உடனே எப்படியா வர முடியும்? சம்பந்தி அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவாரா? அவருடைய ஃபேக்டரி சுத்தி பாக்குறதுக்கு 4 நாள் ஆகுமா? சார், உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார். ம். அப்பா, என்னம்மா இது அநியாயமா இருக்கு? என்ன சொல்றீங்க? இந்த நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்துல நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் புருஷன், அதான் என் மாப்பிளை, எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச காரணமா? வக்கீல் நோட்டீஸா? எதுக்காக அப்படி செஞ்சிருக்காரு? தங்கச்சி, எனக்கும் தெரியாம இந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு இவர் எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப வீட்டுக்கு சொந்தக்காரன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா போயிட வேண்டியதானே? பயமுடா ராதா, இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. சூழ்ச்சியா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நோட்டீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா ஒண்ணும் புரியல? அத புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா உங்களை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? மாப்பிளை, நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சேன். போதாததுக்கு இந்த வீட்டையும் எழுதி வச்சேன். அதுக்கு நீங்க காட்டுற மரியாதையா இது? மாமா, இதையெல்லாம் நீங்க ஒண்ணு சும்மா எழுதி வைக்கல, ஆதாயத்தோட தான் செஞ்சிருக்கீங்க. அப்படி பார்த்தா எங்க அண்ணன் உங்க மகன் பேர்ல அவ்வளவு பெரிய ரப்பர் எஸ்டேட் எழுதி வச்சிருக்காரு. அவ்வளவும் வெறும் எழுத்துல தானே இருக்கு. அதுதானே, இதுவரைக்கும் ஒரு ரப்பர் துண்ட கூட காட்டலையே. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே சந்தேகமா இருக்கு. மை டியர் அங்கிள், முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறத பாருங்க. எதுக்காக எங்க அப்பா வெளியே போக சொல்றீங்க? அனாவசியமா நாளுங்க இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. மரியாதையா நீங்களே வெளியே போயிட்டீங்கன்னா கௌரவமா இருக்கும். இல்ல கூர்காவை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். சொல்லாதே, செய். பரமசிவம், நீயா? ஆமா, நானே தான். செத்து போயிட்டு சொன்னாங்களே. செத்து போறது உண்மைதான். யமதர்மங்கிட்ட 4 நாளைக்கு லீவு கேட்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? செருப்புல பத்திரி. என்னப்பா, டினோபால் மாதிரியே இவரும் அந்த பாஷையை பேசுறாருன்னு குழப்பமா இருக்கா? அந்த டினோபால் வேற யாரும் இல்ல, நம்ம பரமசிவம் அங்கிள் தான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சம்பந்தியா வந்திருக்காரே கோட்டீஸ்வரர் கிருஷ்ணன். அவர் யார் தெரியுமா? சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிற சாதாரண கிருஷ்ணன். மிஸ்டர் ரங்கராஜ், வணக்கம். நான் தான் உங்களுடைய சம்பந்தி கிருஷ்ணன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியல? இப்ப லத்தா இப்ப கண்ணா இப்ப வர்றான்னா அல்கபரா ஆது மண்ணே ஆது பராவோ அஸ்கலக்கா லக்கா அஸ்கலக்கா புட் த போன். இப்ப தெரியுதா? வாய மூடுறா ராஸ்கல். ஏண்டா பொறுக்கி பயலகளா, என்ன தைரியம் இருந்தா எனக்கே சம்பந்தியாயி என்ன இப்படி ஏமாத்துவீங்க? ஏண்டா என் வாசப்படியை மிதிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கா? ஏண்டா பழைய பரமசிவம், நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? பயமுடுறா. ஏண்டா இந்த பயல்களோட சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்துறேன்? சிவராமனை நீ ஏமாத்துன, எங்க கிட்ட நீ ஏமாந்த தசகால். இதுல இருந்து என்ன பிரியுது? நாங்க மோசக்காரனுக்கு மோசக்காரன். டமால் பிஸ்லி சிலிங், சிலிங் பிஸ்லி டமால். ஏண்டா ஃப்ராட் பசங்களா, என்னன்னா டூப் அடிச்சீங்கடா? ஐஸ்லாண்டுல ஐஸ் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்கு ஃபேக்டரி, தாய்லாந்துல தைல ஃபேக்டரி, கனடாவில கடப்பார ஃபேக்டரி, மடகாஸ்கர்ல மம்மட்டி ஃபேக்டரி. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா இருக்கிறதும் போயிடும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க கதையும் அப்படியே ஆயிடுச்சு. ஏண்டா
பெத்த அப்பனை நடுத்தரில் நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஏண்டா நீ எல்லாம் ஒரு புள்ளையா? இந்த பயல்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ண போறேனா? அவனுக்கு இல்லாத ரப்பர் எஸ்டேட் இருக்கிறதாக போய் சொல்லி உன் பேர்ல எழுதி வச்சானே, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு சீட்டிங் கேஸ்ல இவங்க அத்தனை பேரையும் உள்ள தள்ளுறேன். ஐயோ, அவசரப்படாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த போலி டாக்குமெண்ட்டை இப்போ உங்க பீரோல இருந்து எடுத்துட்டேன். மன்னாரே மன்னாரே, என்ன முழிக்கிறீங்க? இப்ப உள்ள போக போறது நீங்க தான். நான் எதுக்குடா உள்ள போகணும்? எதுக்காகவா? சிவராம் அங்கிளை மோசம் பண்ணல, அதுக்காகத்தான். என்னடா ஆதாரம்? ஆதாரமா? ஜம்பு. எஸ் சார். நீ எங்கப்பா வந்த? ஆதாரம் கேட்டீங்கல்ல, அதுக்காக ஜம்பு நான் தான் வர சொன்னேன். நீங்க சிவராமன் சார் கிட்ட எந்தெந்த வகையில தில்லு முள்ளு பண்ணி எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க விவரம் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. உங்களோட சேர்ந்து ஜெயிலுக்கு போறதை விட உங்க மகன் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு அப்ரூவரா மாறிட்டேன். ஏண்டா உன் பங்கையும் வாங்கிட்டு கடைசியில என்ன காட்டி கொடுத்துட்டியா? திருடுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் சம்பந்தி. ஆமா மந்தி. மந்தியா? ஆமா சம்பந்தி. அங்கங்க கம்பெனில தீபாவளிக்கு பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கறதா கணக்கு எழுதுவாங்க. நீங்க என்னடா அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் போனஸ் கொடுக்கறதா திருட்டு கணக்கு எழுதிருக்கீங்களே. வாய மூடுங்கடா திருட்டு ராஸ்கல். சும்மா இருங்க. திருட்ட பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க அவர் தம்பி பேர்ல எழுதின சொத்தெல்லாம் இப்ப என் பேர்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டாம், கொஞ்சம் இருங்க. ஹலோ போலீஸ். அங்கிள், நீங்களா? ஆச்சரியமா இருக்கா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். ஏப்பா, பெத்த அப்பனையே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? இதனால உன் குடும்பத்தினுடைய மானம் எல்லாம் என்ன ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு இருக்குப்பா. பாதிக்கப்பட்ட நானே பேசாம இருக்கேன், நீ ஆத்திரப்படுற. அங்கிள், ஒரு விரோதியை கூட விட்டுறலாம், துரோகியை விடக்கூடாது. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்த முடியும். அப்படி பார்த்தா தண்டிக்கப்பட்ட எல்லாருமே திருந்திட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? எத்தனையோ பேர் மீண்டும் தவறு செய்துட்டு ஜெயிலுக்கு போகலையா? சட்டத்தை வச்சு யாரையும் திருத்தவே முடியாது. மனிதன் தானா திருந்தணும். சிவராமா, மனசாட்சி உள்ளவன் திருந்துவான். அதுதான் இவன்கிட்ட கிடையவே கிடையாது. இவனை சும்மா விடக்கூடாது, செத்துல போட்டு ஆட்டணும். அப்படி செய்துட்டா இறந்து போன என் மனைவி மகள் எல்லாரும் திரும்பி வந்துருவாங்களா? யார சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நடந்தது நடந்து போச்சு, அவரை விட்டுங்க. சிவராமா, அன்னைக்கு உதட்டாளர்களாப்பா உன்னை தெய்வம்னு சொன்னேன். இப்போ சத்தியமா சொல்றேன், நீதான்ப்பா என் தெய்வம். அங்கிள், எங்க அப்பா உங்களை மோசம் பண்ணி சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இப்ப என் பேருக்கு வந்துருச்சு. அதெல்லாம் வித்து கடனை அடைச்சிட்டு நீங்க மறுபடியும் கம்பெனி ஆரம்பிச்சு நடத்தணும் பிளீஸ். அந்த கம்பெனியில ஒரு சின்ன வேலை செய்யறதுக்காவது எனக்கு சந்தர்ப்பம் கொடு. என்னைக்குமே நீ என்னுடைய பார்ட்னர் தான். 50-50. ஓகே சிவராமா,